நல்ல அறிவு நல்ல உடலில் இருந்து பிறக்கிறது என்பதை போல நல்ல உடல் வலிமை பெற அனைத்து குழந்தைகளுக்கும் சத்தான காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் இரண்டும் நமது பள்ளியில் செயல்படுகிறது. நீங்கள் வீட்டிலும் சத்தான சரிவிகித உணவினை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்று நாடகமாக வழங்க வருகிறார்கள் எங்களது 6, 7, 8 வகுப்பு மாணவ மாணவிகள். பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு பின்னாடியே சுத்துவா. இன்னைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஆளத்தேன்னா எங்க போனானே தெரியல. ஸ்கூலுக்கு வேற டைம் ஆச்சு. இதயா இதயா, என்னம்மா? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எங்க போன? இங்கதாம்மா இருந்தேன். சரி வா, வந்து சாப்பிடு வா. இந்தா. இது என்னம்மா கருப்பா உருண்டையா இருக்கு? எங்க ஸ்கூல்ல எல்லாம் பீஸா பர்கர் எல்லாம் சாப்பிடுவாங்க தெரியுமா? என்ன நீ காலையில எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? உங்க பிள்ளை செஞ்சிருக்க சாப்பாடு நீங்களே பாருங்க. என்ன கேழ்வரகு களி தானே செஞ்சிருக்கா? சாப்பிட்டு போறதுக்கு உனக்கு என்ன? நான் சாப்பிட்டதுனால தான் 70 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம நான் வாழ்றேன். நீ சாப்பிட்டு போறதுக்கு உனக்கு என்ன? அம்மா, இது அம்மாயிக்கிட்டே கொடுத்து சாப்பிட சொல்லுங்க. இதை சாப்பிட்டு இன்னும் 100 வயசு வரையும் நல்லா இருக்கட்டும். நான் ஸ்கூல் கிளம்புறேன். நல்லது சொன்னா யார் கேட்குறா? வாங்க போகலாம். என்னடா அஸ்வந்த் பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். என்னடா சாப்பிட்ற? பீஸா பர்கர். எனக்கும் கொஞ்சம் தாடா. ஆஹா, எங்க அப்பா எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தாரு. தானா சாப்பிட்டு வீணா போவாத போடா. சரி போய்க்கோ. ஹலோ ஹலோ. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல டாக்டர் செக்அப்க்கு வந்திருக்காங்க. வாங்க நம்ம போய் செக் பண்ண போகலாம். சரிங்க டீச்சர். எல்லாம் லைனா வாங்க. இதயா வாமா. இதயா வாமா. உன் பேர் தான் இதயாவா? ஆமா டாக்டர். சரி, மூச்சு இழுத்து விடு. பின்னாடி சொல்லுங்க. அஸ்வந்த், கண்ணை தர. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இல்லைங்க டாக்டர். சரி நீ போ. அஸ்வந்த், உன் பேர் தான் அஸ்வந்தா? ஆமா டாக்டர். மூச்சு இழுத்து விடு. பின்னாடி தள்ளு. சரி. காட்டு. உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? ஆமா டாக்டர். என்ன பிரச்சனை? டாக்டர், வாந்தி வருது, அப்புறம் பல்லு வலிக்குது, அவ்வளோதாங்க டாக்டர். சரி, என்ன சாப்பிடுவ காலையில்? பீஸா பர்கர் டாக்டர். நீ இதெல்லாம் சாப்பிட்டீன்னா பல்லும் தான் சத்தியாவும் வயிறும் தான் வலிக்கும். சரியா? சரிங்க டாக்டர். சரி நீ போ. இங்கே 2 பேரும் வாங்க. நீ என்னென்னம்மா சாப்பிடுவ? கேழ்வரகு களி, முட்டை, கீரை இதெல்லாம் சாப்பிடுவேங்க டாக்டர். நீ சத்தான உணவாக தான் சாப்பிட்ற. வெரி குட். நீ நீ இனிமேல் துரித உணவெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. மிஸ் அஸ்வந்த் அம்மாகிட்ட சொல்லுங்கள், இனிமேல் துரித உணவெல்லாம் கொடுக்க வேண்டான்னு. சரிங்க டாக்டர். அவ்வளோ. அக்கா அக்கா, நான் இன்னும் கேழ்வரகு களியெல்லாம் சாப்பிட்டதே இல்லைக்கா. உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? சரிடா அஸ்வந்த், வா போகலாம். சரிக்கா அக்கா. அம்மா அம்மா. ஏன் இதுயா நீ வந்தானா மட்டும்தான் இந்த வீடெல்லாம் சத்தமாக இருக்கு. ஏன் இப்போ என்னத்துக்கு அம்மாவை கூப்பிட்ற?
அம்மா இங்க சொல்லுடி. அம்மா எனக்கு இனி கேழ்வரகு களி முட்டை கீரை இதெல்லாம் தாங்கம்மா. நீ இதெல்லாம் சாப்பிட மாட்டே, எப்படி இப்படி மாறின? இன்னைக்கு எங்கள் ஸ்கூலுக்கு டாக்டர் செக்கப் வந்திருந்தாங்கம்மா. அதனால் இந்த டாக்டர் தான் நான் சாப்பிட்ற சாப்பாடுலாம் நல்ல சாப்பாடுன்னு சொன்னாங்கம்மா. அதனால தான்மா. இப்போ நாங்கள் சொன்னாலாம் கேட்க மாட்டேங்க, சொல்கிறவங்க சொன்னாதான் கேட்பீங்க. சரி, இவன் யாரு? அம்மா இவன் தாம்மா என் ஃப்ரெண்ட் அஸ்வந்த். இவன் வந்து கேழ்வரகு களி முட்டை இதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைம்மா. இவனுக்கு வந்து பீஸா பர்கர்லாம் சாப்பிட்டனால பல்லு எல்லாம் சொத்தையாக இருக்குது, வயிறு வலிக்குமா. அதனால தான் கேழ்வரகு களி சாப்பிட்றேன் நான். அதனால தாம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். சரி வாங்க வந்து சாப்பிட்லாம். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஃபாஸ்ட்டான உலகத்தில் ஃபாஸ்ட்டான சமைக்கிற ஃபாஸ்ட்டான ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃபாஸ்ட்டாக 40 வயதிலே சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனைகள் வருகிறது. முன்னோர்கள் சொன்ன வழியே சிறந்தது. பழமொழியே இருக்குதுங்க, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு. துரித உணவை தவிர்ப்போம், சிறுதானியங்களை உணவில் சேர்த்து கொள்வோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.